ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம அனைவருமே பார்த்தீங்கன்னா விளக்கேற்றதும் பூஜைகள் செய்தோம் பூஜை அறையில். அப்படி அந்த முழு ஈடுபாடோடு செய்யும் பொழுது இவ்வாறான விஷயங்கள் நமக்கு ஒரு தடுப்பதாக வரும். அதாவது நம்மளுடைய அந்த பூஜை முறைகளை கெடுப்பதற்கு நம்மளுடைய இயற்கையான நம்மளுடைய உடல்லே பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்கள் நம்மளை அந்த பூஜையை முழுவதுமாக செய்ய விடாமல் ஒரு சோர்வு நிலைக்கு கொண்டு போகும். அது வேறு ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய கொட்டாவியும் நமக்கு தூக்கம் வருகின்ற அந்த மனப்பான்மையும். சில பேர் வீடுகளில் பார்த்திங்கன்னா இறை வழிபாடு செய்யும்போது தான் அவர்களுக்கு கொட்டாவி மேல் கொட்டாவி வரும், தூக்கம் வரும், மனம் ஒரு நிலைப்படாது, மந்திரத்தை சொல்ல முடியாது, பூஜையில் ஒரு மனநிறைவும் ஏற்படாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வர என்ன காரணம், அதை தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஆன்மீகம் சார்ந்த சில தகவல்களை தான் நம்ம இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம எவ்வளோ தான் தூங்கியிருந்தாலும் நம்ம பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமலேயே சில சோர்வான மனப்பான்மை நமக்கு ஏற்படும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து கொட்டாவி வரும். இவ்வாறான விஷயங்கள் நம்மளை முழுவதுமாக அந்த பூஜை செய்ய விடாது. சாமி கும்பிடும் பொழுது கொட்டாவியும் தூக்கமும் வருவதற்கு நம்ம வீட்டை சுற்றி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எதிர்வினைகளும் கெட்ட சக்திகளும் தான் காரணம். உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் எதிர்மறை ஆற்றல் தான் இதற்கு ஒரு மூல காரணமாக திகழ்கிறது. உங்களுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் இறை வழிபாட்டை தவிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாமே உண்டாக்கும் கெட்ட சக்திகளை வெளியேற்ற என்ன செய்வது? முதலில் பூஜை செய்வதற்கு முன்பு வீடு முழுவதுமே பார்த்தீங்கன்னா சாம்பிராணி தூபம் போட்டு விடுங்கள். ஏன்னா இது ஒரு வகையில் நம்மளுடைய சோர்வு, அந்த வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் எல்லாத்தையுமே நீக்கிவிடும். அதற்கப்புறம் நம்ம மனமுருகி வேண்டுதல் செய்யும் பொழுதும் சரி, மந்திரங்கள் பாராயணம் செய்யும் பொழுதும், சாமி கும்பிடும் பொழுதும் நமக்கு எந்த ஒரு சோர்வும் மனசஞ்சலமும் இல்லாமல் இருப்பதற்கு சாம்பிராணி புகை நமக்கு உதவிகரமாக இருக்கும். முதலையே அந்த எதிர்வினைகள் கெட்ட சக்திகள் எல்லாமே நம்ம அகற்றிவிட்டு பூஜையை தொடங்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகும். இதனால் முழுவதுமாக பூஜையில் ஈடுபாடு இல்லாமல் ஏனோ தானோன்னு செய்துவிட்டு அதற்கான பலனை நம்மளால் பெற முடியாது. இது இதனால தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம சோர்வாக இருப்போம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை தட்டி கழிச்சிட்டு போயிடும். ஆனால் இதற்கு பின்னாடி இந்த எதிர்வினைகள் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் எப்பொழுதுமே பூஜை செய்வதற்கு முன்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, அசௌகரியத்தன்மையாக இருக்குது, கொட்டாவி மேலே கொட்டாவியாக வருது, தூக்கச்சடவாகவே இருக்குதுன்னா பார்த்திங்கன்னா வீடு முழுவதுமே நம்ம எல்லா நேரமும் நல்லா இருப்போம். கரெக்டாக பூஜை செய்யும் பொழுது மட்டும் இவ்வாறான விஷயங்கள் நடக்குதுன்னா வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னா நல்லா சாம்பிராணி தூவம் போட்டு வீடோட மூளை முடுக்கு எல்லாமே சுற்றி நல்ல சாம்பிராணி தூவம் போட்டு மணக்க செய்யுங்கள். அப்பொழுது அங்கே இருக்கின்ற அந்த எதிர்வினைகள் எல்லாமே நீங்கி விடும் அப்படிங்கிறதான். பிறகு உங்கள் பூஜையில் கட்டாயம் பார்த்திங்கன்னா தர்ப்பை புல், துளசி இலையும் இது இரண்டுமே கட்டாயம் இருக்க வேண்டும். இதுவும் நம்மளுடைய இவ்வாறான பிரச்சனையை நீக்குவதற்கு ஒரு மூல காரணியாக இருக்கும். ஒரு தர்ப்பை குச்சியை பார்த்திங்கன்னா நம்ம கையில் வைத்து கொண்டு பூஜை செய்தால் நிச்சயம் நமக்கு தூக்கம் வராது. அப்படி இல்லை என்றால் பார்த்திங்கன்னா தர்ப்பை புல் விரிப்பு கடைகளெல்லாம் விற்பாங்க. அது சின்னதாக பார்த்திங்கன்னா அந்த தர்ப்பை புல்லை நம்ம விரிப்பை வாங்கி அதன் மேல் அமர்ந்து நம்ம மந்திரங்களை பாராயணம் செய்து பூஜை முறையை மேற்கொள்ளும் பொழுது அதில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பூஜை செய்வது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி பூஜை செய்வது, அதாவது நின்றுக்கிட்டே நம்ம அந்த பூஜைகளை செய்யக்கூடாது. எல்லாம் செய்கிறோம், சாம்பிராணி தூவம் போடுறோம், விளக்கு ஏற்றுறதும், அடுத்து தீபாராதனை காட்டுறோம், இதெல்லாம் எல்லாமே நின்றுட்டு செஞ்சுட்டு கடைசியாக நம்ம உட்கார்ந்து ஒரு 10 நிமிடமாவது அந்த இடத்துல அமர்ந்து அந்த பூஜையை நிறைவு செய்யணும். அதுதான் முழு பலனை கொடுக்கும். அவசரமாக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவ்வளோதான் சாமியை கும்பிட்டுட்டு தின்னார பூசிட்டு ஓடிடக்கூடாது. அந்த இடத்துல அமர்ந்து நம்ம முழுவதுமாக பூஜை முறையில் ஈடுபடும் பொழுது தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும். அதனால் நிச்சயம் பார்த்திங்கன்னா இந்த தர்ப்பை புல் விரிப்பு வாங்கி கடைகளில் சின்னதாக வாங்கி பார்த்திங்கன்னா அதன் மேல் அமர்ந்து நம்ம பூஜை செய்வது சிறப்பு. இவ்வாறான சங்கடங்கள் எல்லாமே நம்மளுக்கு நீங்கிவிடும். இவ்வாறு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் தூக்கம், கொட்டாவி இதெல்லாம் வருவதை தவிர்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு முன்பு மந்திரத்தை நம்ம சொல்வதற்கு முன்பும் பார்த்திங்கன்னா 2 துளசி இலைகளை வாயில் போட்டு நன்றாக மென்று சாப்பிட்டு விட்டு தண்ணீர் குடித்து விட்டு மந்திரத்தை உச்சரிக்கும் போது கொட்டாவி வருவதை இது தவிர்க்கும்.
மேல் சொன்ன இந்த 2 எளிமையான விஷயங்களை உங்கள் பூஜையை முழுமையாக நிறைவடைய செய்ய நீங்கள் இதை கட்டாயம் செய்து பாருங்கள். இறை வழிபாடு செய்யும் பொழுது எந்த ஒரு தடையுமே ஏற்படாமல் இருக்கணும். அதற்காக நம்ம இந்த விஷயங்களை கையாளும் பொழுது கட்டாயம் அது நன்மை அளிக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன இந்த எளிமையான விஷயங்களை பின்பற்றி கட்டாயம் பலன் பெறலாம் அப்படிங்கிறது தான். அதனால் துளசி இலையும் தர்ப்பை புல் விரிப்பையும் பார்த்தீங்கன்னா தரையில் விரித்து அதற்கு மேலே அமர்ந்து பூஜை நீங்கள் தொடங்குவதற்கு முன்னாடியே 2 துளசி இலைகளை வாயில் போட்டு நல்லா மென்று அதை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிருங்க. இது உடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும், நமக்கு ஒரு சுறுசுறுப்பை உண்டு பண்ணும் அந்நேரத்தில். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம கண்களில் பார்க்கும் ஏதாவது ஒரு இடத்திற்கு போகிறோம், பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் பார்க்குறோம். அதை பார்த்தோன்னே நமக்கு ஆசையிலும் அந்த பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்கி பூஜை அறையில் வைக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு நம்ம ஒருபொழுதுமே மூழ்கி விடக்கூடாது. உங்களுடைய வீட்டில் எவ்வளவு பூஜை சம்மந்தப்பட்ட பொருட்களை சேர்த்து கொண்டே இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வேலை அதிகரித்து கொண்டே இருக்கும். அதாவது இப்போ உள்ள முன்னாடி உள்ளது பார்த்திங்கன்னா சிம்பிளாக பூஜை செஞ்சுட்டு தீபாராதனை காட்டி இது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நிறைய மாடர்னாக நிறைய விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்க. பூஜை அறையை அலங்காரம் பண்ணுறது இப்படின்னு நிறைய லைட்டு. அதனால் எதையுமே ரொம்ப இது பண்ணாதீங்க. கொஞ்சமாக அந்த பூஜை சம்மந்தப்பட்ட பூஜை அறையை அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பொருட்களை வாங்கி நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு வேலைப்பாடுகள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம அலங்காரத்திற்குன்னு தான் அதை பண்ணுவோம். முழு ஈடுபாடோடு நம்ம பூஜை செய்ய மாட்டோம். அதை நம்ம என்ன அந்த அலங்காரத்துக்காக சேர்க்கும் பொழுது நம்ம மனதிற்குள்ளேயே தோன்றும், நம்ம மற்றவங்க ஏதாவது நம்ம பூஜை அறையை பார்த்தா அந்த பெருமை நமக்கு வரணும் அப்படிங்கிற அந்த தற்பெருமை நமக்கு வந்துருச்சுனாலே நம்ம பூஜை செய்வதற்கான அந்த பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால் சிம்பிளாகவே பூஜை அறையை மெயின்டைன் பண்ணுங்கள், அதுதான் மிகவும் நல்லது. பிரத்யேகமாக வாங்கி வைத்த பூஜை பொருளுக்கு ஒரு நாள் பூஜை செய்ய முடியும், ஒரு வாரம் பூஜை செய்ய முடியும், வாழ்நாள் முழுவதும் அந்த பொருட்களுக்கு பூஜை செய்ய முடியுமா என்று பார்த்துவிட்டு அந்த குறிப்பிட்ட பூஜை பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க. எல்லா ஆன்மீக சார்ந்த பொருட்களையும் வாங்கி பூஜை அறையில் வைத்துவிட்டு ஓரிரு நாட்கள் பூஜை செய்துவிட்டு பிறகு சூழ்நிலை காரணமாக பூஜை தடைபடுவது குடும்பத்திற்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது டக்குன்னு வாங்குவோம், புதுசாக இருக்கே அப்படின்ட்டு வாங்குவோம், வாங்கி பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஈடுபாடு இருக்காது. சரி அதை என்னத்தை போட்டு யூஸ் பண்ண அப்படின்ட்டு நம்ம அதை விட்டுருவோம். திரும்ப புதுசை நோக்கி நம்ம போவோம். இப்படியே போய் நம்ம பழசை மறக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அதனால் இருப்பதையே சிறப்பாக வைத்துக்கொண்டு பூஜை செய்வதற்கு நம்ம பழகிக்கொள்ளணும். புதுசாக நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டாலே நமக்கு பலவாறான ஆசைகள் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அப்போ எதை பார்த்தாலும் நமக்கு வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒன்று எண்ணம் தோன்றிவிடும். அதனால் இருப்பதை வைத்துக்கொண்டே நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கு பழகும் பொழுது அதுவே சிறப்பாகத்தான் இருக்கும். உங்கள் வீட்டில் ஒரு சாமி படம் தான் இருக்குது, அதாவது தீபாராதனை காட்டுறதுக்கு அந்த மாதிரியான பொருள் கிடையாது, எதுவுமே பெரிதாக கிடையாது. ஏதோ தங்களால் முடிஞ்சது அதை மட்டும் செஞ்சு நீங்கள் பூஜை செய்கிறீங்க, அதுவே பெரிய ஒரு விஷயந்தான். நம்மால் என்ன முடியுமோ அதை மட்டும் நிறைவாக நம்பிக்கையோடு செய்து சாமி கும்பிடுவதே நமக்கு பெரிய பலன்களை அள்ளித்தரும் அப்படிங்கிறது தான். அதற்காக ஆடம்பரத்திற்காக தற்பெருமைக்காக நம்ம இந்த பூமியில் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே நமக்கு துன்பத்தை தான் விளைவிக்கும். அதனால் இதை மட்டும் மனப்பூர்வமாக நினைத்து கொண்டு நீங்கள் வாங்க நினைக்கின்ற பொருட்கள் மீதும் சரி எல்லா விதத்திலேயுமே இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. மனிதன் ஒரு புதிதாக ஒரு பொருள் வாங்குதுன்னா அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஆசையானது இருக்கும். யூஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து அது அவ்வளோதான், அப்புறம் வேறு என்ன பொருள் வருது அப்படிங்கிற அதை பார்த்து கொண்டு தான் இருப்பான். அதனால் இதே மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஒரு பொருளை நம்ம வைத்திருந்தாலும் அதை எப்படி பக்குவமாக நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறதான். இதே நினைத்து கொண்டு வாழுங்கள். ஆசையிலிருந்து நமக்கு முழுவதுமாக ஒரு விடுதலை கிடைத்து முக்தியுமே அந்த இறைவன் நமக்கு வாங்கி தருவார் அப்படிங்கிறதான். அதனால் பூஜை செய்யும்பொழுது உங்களுக்கு மேற்கூறிய அந்த தடங்கள் ஏற்பட்டால் தர்ப்பை புல்லையும் துளசியையும் பயன்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்கு இதே போல் பிரச்சனை இருந்துச்சுன்னா வீட்டில் தினமுமே பூஜை செய்யுங்க. வாரம் சில பேர் பார்த்திங்கன்னா பூஜையே செய்யாமல் இருப்பாங்க, எப்போதாவது பூஜை செய்வாங்க. அவங்களுக்கு தான் இவ்வாறான எதிர்வினைகள் தாக்கும். அதனால் இவ்வாறான பிரச்சனைகள் எதிர்வினைகள் அதிகமாக இருந்ததுன்னா பூஜை முறையை கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள். அடிக்கடி பூஜை விளக்கேற்றி இல்லை தினமும் பெண்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா விளக்கேற்றுவதே நல்லது தான், அதையாவது செய்யுங்க, அதுவே நல்ல பலன்களை கொடுக்கும்.
இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.